அதாவது என்னென்னா இந்த கண்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி கண்டெம்ப்ட் எடுத்துப்பட்டது. கண்டெம்ப்ட் வழக்கில் வந்து அந்த நபரையே வந்து யார் அந்த சம்மந்தப்பட்ட நபரையே மனுதாரரையே வந்து நீங்கள் போய் வந்து அங்கே போய் கார்த்திகை தீபத்தை ஏற்றுங்க, லைட் த லேம்ப், லைட் த கார்த்திகை தீபம் அட் திருப்பரங்குன்றம்னு சொல்லி ஆர்டரில் இருக்குது. அது வந்து வித் அசோசியேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த அசோசியேட்லாம் யார்? அசோசியேட் 10 பேராக போனாங்க. 100கணக்கான பேர் போய் அங்கே போய் போலீஸ்க்கு மேலே வந்து பேரிகார்டெலாம் எடுத்து வீசான். ஒரு போலீஸ் வந்து தலையில் அடிபட்டு அவருக்கு மூக்கு உடைஞ்சு போய் நீங்கள் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் காவல்துறை அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ 144 போட்டிருக்காங்க. ஏன் இந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து அமித்ஷா வந்து ஒரு இதில் வந்து சபரிமலை கோயிலில் என்ன சொன்னார்னா, சபரிமலை கோயிலில் வந்து பெண்கள்லாம் வந்து இதுக்கு போனோம், அது பேர் என்ன, கருவறைக்கு போகணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. ஆனால் அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த முடியல. அந்த நடைமுறைப்படுத்த முடியல நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் நடைமுறைப்படுத்தாத வகையில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்தாத தீர்ப்புகளை வந்து நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்புகளை வந்து உச்சநீதிமன்றம் வழங்குறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். கோர்ட் should desist from pronouncing verdicts that cannot be implemented அப்படின்றார். நிறைவேற்ற முடியாத தீர்ப்புகளை வழங்குவதை நீதிமன்றங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார். அதே தீர்ப்பு இந்த கேஸில் வந்து அப்ளிகபிள் ஆகாதா? இது வந்து கோர்ட் should desist from pronouncing verdicts that cannot be implemented அப்படின்றார். அது வந்து எதுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எல்லாரும் எல்லாரும் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய சொன்ன தீர்ப்பை வந்து சரியான தீர்ப்பை நீங்கள் இப்போ வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க தடுக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இவங்க உள்ளே போகிறாங்க, போவதன் மூலமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன அதே வார்த்தைகள் இந்த தீர்ப்பு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்றது தான் பல பேரோட கேள்வியாக இருக்குது.